கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. பொரியலுக்கு முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கோவக்காவை நல்லா நீட்டமாக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், ரெட் சில்லி பவுடர், சாம்பார் பொடி சேர்த்துட்டு இந்த சாம்பார் பொடி நம்ம சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு எடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க அந்த தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி.